சித்தர்களை மீறி பண்டைய தமிழ் ஆன்மீக மரபுகளின் வெளிப்பாடு எனும் இந்த பயணம் மனித ஆன்மாவின் ஆழ்ந்த தேடலுக்கான ஒரு துளிக்கண்ணாடி போன்றது. அது ஒரு தொடக்கம் அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான விழிப்பு. அந்த விழிப்பு பண்டைய தமிழரின் உள்ளத்தில் உயிராக இருந்தது. அந்த உயிர் தாயாகிய மண்ணில் கலந்தபோது அதன் ஒவ்வொரு துகளிலும் ஆன்மீகத்தின் நுண்ணிய ஒளி பிரவாகித்தது. அந்த ஒளிதான் பின்னர் சித்த மரபாக உருவெடுத்தது. ஆனால் சித்தர்களுக்கு முன்பும் பின் காலத்திலும் அந்த ஒளியே உணர்ந்த பலர் இருந்தனர். அவர்கள் பேசாத ஆன்மீகம், அவர்கள் எழுதியே விடாத ஞானம், அவர்கள் வாழ்ந்த ஒரு நிலை. அது அவர்களது மூச்சில் கலந்து இருந்தது, அவர்களது புனித நெடியங்களில் ஒலித்தது, அவர்களது மனங்களில் தியானத்தின் ஆழம் இருந்தது. தமிழ் மரபு ஆன்மீகத்தின் மையமாக இருந்தது. அதை நாம் பார்க்கும்போது அது சித்தர்களோடு மட்டுமே முடிவதில்லை. பண்டைய குருக்களின் வழியில் பரவி இருந்தது. சங்க காலத்திலிருந்து தாய் மரபுகள் வழியே வளர்ந்தது. அந்த மரபுகளில் தெய்வம் மனிதனின் இதயத்தில் வாழ்ந்தது. அவர்கள் கோயில்களில் இருந்ததில்லை, அவர்கள் வெளி உலகில் வழிபடப்படவில்லை, அவர்கள் உள்ளத்தின் நிசப்தத்தில் தியானமாக இருந்தனர். பண்டைய தமிழ் மக்களின் ஆன்மீகம் இயற்கையோடு கலந்தது. காற்று, நீர், நிலம், அக்னி, வானம் ஆகிய ஐம்பூதங்களும் அவர்களின் வழிபாட்டின் மூலமாக இருந்தன. அவர்கள் பூமியே தாயாக கண்டனர், மரங்களை சகோதரராக கண்டனர், மலைகளில் தெய்வத்தின் ஆழம் காணப்பட்டு ஆறுகளில் சக்தியின் மோட்டம் உணரப்பட்டது. இந்த மரபில் சித்தர்கள் தோன்றுவதற்கு முன்பே தியானம் ஒரு வாழ்வு முறை ஆனது. தப்பம், தவம், தியானம், மூச்சு நோட்டம் ஆகியவை எல்லாம் உடல் மற்றும் ஆன்மாவின் பாலமாக இருந்தது. அவர்கள் வணங்கிய தெய்வங்கள் வெளியில் அல்ல, அவர்கள் சுவாசத்தின் இடையே இருந்தன. அவர்கள் நம்பிய பிரபஞ்சம் வெளிவிண்ணாக இல்லாமல் உள்ளத்தின் வெளிச்சமாக இருந்தது. அதில் வெளி இருளை அகற்றியுள்ள ஒளியைக் காண்பதே ஆன்மீகத்தின் நோக்கம். அவர்கள் வணங்கிய தெய்வம் நாமரற்றது, ரூபமற்றது, அது நிசப்தத்தின் வடிவம். அவர்கள் தியானத்தின் வழியில் அந்த நிசப்தத்துடன் டானார்கள். தமிழ் மரபு ஆன்மீகத்தில் ஒலித்தது ஓம் என்ற ஒலி அல்ல, அது ஒரு நிசப்தம், அது ஒரு ஆழ்ந்த நிலை. அந்த நிலை ஆவி மற்றும் பிரபஞ்சத்தின் இணைப்பு ஆகும். அதனை அடைய பண்டைய தமிழர்கள் மந்திரம் செய்யவில்லை, அவர்கள் மூச்சை கவனித்தனர். அவர்களின் மூச்சு ஒரு மந்திரம், அது ஒரு அலை, அது பரவி பிரபஞ்சத்தை தொடுகிறது. அவர்கள் தியானத்தின் வழியில் அந்த அலையுடன் ஒன்றானார்கள். அதுதான் அவர்களின் யோகமாக இருந்தது. யோகா என்ற சொல் இல்லாமல் யோகா வாழ்வியல் ஒரு பகுதியாக இருந்தது. பண்டைய தமிழர்கள் ஆன்மீகத்தை வெளிப்போக்கில் அல்ல, வாழ்க்கையின் இயல்பாக கொண்டனர். அவர்களின் வழிபாட்டில் பசுமை இருந்தது. மழை பெய்தால் தெய்வம் வந்து சென்றது. சூரியன் உதயமானால் அது தெய்வத்தின் விழிப்பு ஆகும். மழை வந்தால் அது அருளின் வரம். காற்றடித்தால் அது பிராண சக்தியின் நோட்டம். அவர்கள் தினமும் இதையெல்லாம் உணர்ந்தனர். அவர்கள் சூரியனை காணும்போது விழித்தனர், சந்திரனை நோக்கும்போது தியானித்தனர். அவர்களின் வழிபாட்டில் மந்திரம் இல்லாமல் பாட்டு இருந்தது. அந்த பாட்டு இயற்கையின் ஓசை, அதன் ஒலி இதயத்தின் ராகம். அவர்களின் பாட்டு சாமானியமாக இருந்தாலும் அதில் பிரபஞ்சத்தின் அதிர்வை உணர முடியும். அந்த பாட்டு சித்த மரபுக்கு அடிப்படையாக அமைந்தது. இத்தகைய பண்டைய மரபுகள் சித்தர்கள் தோன்றுவதற்கு முன்பே இருந்தன. சித்தர்கள் அந்த மரபின் பரிணாமம், ஆனால் அவர்கள் அதனை உருவாக்கியவர்கள் அல்ல. அவர்கள் ஏற்கனவே இருந்த ஞானத்தை மீண்டும் வெளிக்கொணர்ந்தவர்கள். அவர்கள் பழைய தியான வழிகளை அமைப்புடன் கூறினர், ஆனால் அந்த தியானம் பண்டைய தமிழ் மரபின் இதயத்தில் இருந்தது. அவர்களின் மந்திரங்கள் மனிதனின் உடலை சுத்திகரிக்கவும், மனத்தை அமைதியாக்கவும், ஆன்மாவை உயர்த்தவும் வழிகாட்டின. ஆனால் பண்டைய தமிழர்கள் தங்களது உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒன்றாக காந்தனர். அவர்கள் யோகாசை தியானிக்கவில்லை, அவர்கள் வாழ்ந்தது தியானமாக இருந்தது. அந்த வாழ்வில் பிரபஞ்சம் ஒரு உயிராக இருந்தது. மண்ணில் தெய்வம் இருந்தது, மழையில் ஆசிர்வாதம் இருந்தது, மரத்தில் அறிவு இருந்தது, காற்றில் பிராணசக்தி இருந்தது. இவை அனைத்தும் இணைந்து ஒரு ஆன்மீக உலகை உருவாக்கின. அந்த உலகில் மனிதன் ஒரு பாகம், அவர் ஒரு பிராணியாக அல்ல, ஒரு ஆவியாக இருந்தார். அந்த ஆவி தன் புனித மூச்சின் வழியில் பிரபஞ்சத்தை தொடுவதே அவர்களின் ஆன்மீகத்தின் இலக்கு. அவர்கள் சிந்தனையில் வேதம் இல்லை, ஆனால் அவர்களின் உள்ளம் ஒரு வேதம். அந்த வேதம் கல்லில் எழுதப்படவில்லை, அது மண்ணில் ஓங்கியது, நதியில் பாய்ந்தது, பறவையின் குரலில் ஒலித்தது, குழந்தையின் சிரிப்பில் அதிர்ந்தது. அந்த உணர்வைதான் பண்டைய தமிழர் ஆன்மீகம் என்கிறோம். அவர்கள் ஆன்மாவை பிரித்து பார்ப்பதில்லை, அது வாழ்வியல் ஓர் அங்கம். அவர்களின் திருவிழாக்களில் ஆன்மீகம் விளங்கியது. அந்த விழாக்கள் கோயிலுக்கு அல்ல, இயற்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. மழை விழா, மண்விழா, காற்று விழா, ஒவ்வொன்றும்
ஆன்மாவின் சுழற்சியை வெளிப்படுத்தியது. அவர்கள் நம்பிய தெய்வம் கண்ணால் காண முடியாதது, அது உள்ளத்தின் ஒளி. அதனை அவர்கள் பாசமாக அழைத்தனர். பாசம், அன்பு, சக்தி, இந்த மூன்றும் ஒரே சக்தியின் மூன்று நிலைகள். அவற்றை ஒன்றாக கொண்டவரே ஆன்மீகம் அடைந்தவர். பண்டைய தமிழர்கள் தெய்வத்தை தேடவில்லை, அவர்கள் தெய்வமாக வாழ்ந்தனர். அவர்கள் ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சத்தின் சக்தியே உணர்ந்தனர். அவர்கள் அறிந்தார், இந்த உடல் தற்காலிகம், ஆனால் அதன் உள்ளே இருக்கும் உயிர் நிலையானது. அந்த உயிர்தான் பரம்பொருளுடன் ஒன்றாகும். அந்த ஒன்றிணைவுதான் அவர்களின் ஆன்மீக இலக்கு. அவர்களின் தியானம் எளிமையானது, ஆனால் ஆழமானது. மூச்சை கண்காணித்தல், மனதை அமைதிப்படுத்தல், உணர்வுகளை அவதானித்தல், இவை அனைத்தும் அவர்கள் இயல்பாக செய்தனர். அவர்கள் மனதை அடக்கவில்லை, அவரது மனம் சாந்தம் அடைந்தது. இயற்கையின் ஓட்டத்தில் அவர்கள் இணைந்தனர். அதனால் அவர்களின் ஆன்மீகம் கடினம் அல்ல, அது இயல்பானது. அவர்களின் மந்திரங்கள் தங்கள் சொந்த மொழியில் இருந்தது. தமிழின் ஒலி அதிர்வுகள் ஆன்மீகத்துக்கே உரிய அதிர்வுகளை உருவாக்கியது. ஒவ்வொரு சொல் ஒரு சக்தி, ஒவ்வொரு எழுத்து ஒரு பிரபஞ்ச ஒலி. அதனால் தமிழ் பேசுவது கூட ஒரு ஆன்மீக அனுபவமாக இருந்தது. இப்போது நாம் சித்தர்களை நினைக்கும்போது அவர்கள் அந்த மரபின் உச்சி. ஆனால் அதன் வேர் பண்டைய தமிழரின் வாழ்வில் இருந்தது. அந்த வேர் நிலைத்தது இயற்கையில், அதன் கிளைகள் தெய்வங்களில், அதன் மலர்கள் ஞானத்தில், அதன் கனிகள் அனுபவத்தில். அவர்கள் சொன்னார்கள், ஆன்மீகம் துறவரம் அல்ல, அது உள்ளத்தின் சுத்தம். துறவு இல்லாமல் ஆன்மாவை அறியலாம், அதற்கு தியானம், மூச்சு பாசம் போதுமானது. அவர்கள் குடும்பத்தோடு இருந்தும் தியானம் செய்தனர், வேலை செய்தும் ஆன்மீகம் அடைந்தனர். இதுவே பண்டைய தமிழரின் மறைக்கப்பட்ட மரபு. அவர்கள் பிரபஞ்சத்தோடு பேசினர், காற்றோடு உரையாடினர், மழையோடு பாடினர், மரத்தோடு சிந்தித்தனர், மண்ணோடு தியானித்தனர். அவர்கள் கடவுளை வெளியே தேடவில்லை, அவர்களின் உள்ளம் ஒரு ஆலயம், அவர்கள் இதயம் ஒரு தீபம், அவர்களின் மூச்சு ஒரு மந்திரம், அவர்களின் வாழ்க்கை ஒரு யாகம். இந்த ஆன்மீகம் சித்த மரபை மீறி நிற்கிறது. ஏனெனில் அது மனிதன் மற்றும் பிரபஞ்சத்தின் நேரடி உறவு. அதை எந்த மதமும் வழிமுறையும் கட்டுப்படுத்த முடியாது. அது மனிதனின் இயல்பு, அவரின் மூச்சு, உயிரின் ஓட்டம். இதுதான் பண்டைய தமிழரின் ஆன்மீக மரபு. இன்று நாம் அதனை மறந்துவிட்டோம். ஆனால் அந்த மரபு இன்னும் மண்ணில் உயிராக உள்ளது. மழையில் ஒலிக்கிறது, காற்றில் ஆடும் ஒவ்வொரு இலைக்கும் அதன் அதிர்வு உள்ளது. நாம் அதை உணர வேண்டும், நாம் அதை வாழ வேண்டும், நாம் அதை சுவாசிக்க வேண்டும். அந்த பண்டைய தமிழரின் ஆன்மீக மரபு நாம் அறிந்த சித்த மரபுகளை விட மிக ஆழமானது. ஏனெனில் அது மனிதன் மற்றும் இயற்கை, பிரபஞ்சம் ஆகியவற்றின் ஒருமைப்பாட்டை உணர்த்தியது. அந்த ஒருமை ஒரு கோட்பாடு அல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு வாழ்வு. அவர்களின் வாழ்வில் எல்லாமே தெய்வம். அவர்களின் உணவில் ஆன்மீகம் இருந்தது. அவர்கள் சாப்பிடும் முறை கூட தியானத்தின் ஒரு வடிவம் ஆகும். ஏனெனில் அவர்கள் உணவினை உயிராக கண்டனர். உணவின் ஒவ்வொரு தானியமும் பிரபஞ்சத்தின் பரிசு என எண்ணினர். அதனை சுவைக்கும்போது தெய்வத்துடன் உரையாடுவது போல் உணர்ந்தனர். அவர்கள் தங்களது உடலை ஆலயமாக கொண்டனர், அதன் உள்ளே பிரபஞ்சம் தங்கியிருப்பதாக நம்பினர். அந்த நம்பிக்கை காரணமாக அவர்கள் எந்தவொரு வெளி வழிபாட்டையும் தேவைப்படவில்லை. அவர்களுக்கு தெய்வம் ஒரு கல் சிலையாக இருந்ததில்லை, அது அவர்களின் இதய துடிப்பாக இருந்தது. அந்த மரபின் மனிதர்கள் தங்களது வாழ்வை துறவரமாய் அல்ல ஒளிமயமாய் வாழ்ந்தனர். அவர்கள் துறந்தது ஆசையல்ல, அறியாமை. அவர்கள் தேடியது செல்வமல்ல, சுத்தம். அவர்கள் உணர்ந்தது ஆன்மாவல்ல, பிரபஞ்சத்தின் நிசப்தம். அந்த நிசப்தம் அவர்களின் உள்ளத்தை ஒளியாக்கியது. அந்த ஒளி அவர்கள் கண்களில் தெரிந்தது, அவர்கள் முகத்தில் அமைதியாக ஒளிந்தது, அவர்கள் நடையில் ஆன்மீகத்தின் நெகிழ்ச்சி இருந்தது, அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சக்தி இருந்தது, அவர்கள் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வத்தை உணர்ந்தனர். பண்டைய தமிழ் ஆன்மீக வழிகளில் ஒன்று மூச்சின் வழிபாடு. அவர்கள் மூச்சை வெறும் உயிரின் குறியீடாக பார்த்ததில்லை, அது பிரபஞ்ச சக்தியின் ஓட்டம் எனக் கண்டனர். ஒவ்வொரு உள்மூச்சும் பிரபஞ்சத்தை உள்ளே கொண்டு வருகிறது, ஒவ்வொரு வெளிமூச்சும் அதனை வெளியே பரப்புகிறது என அவர்கள் உணர்ந்தனர். அதனால் அவர்கள் மூச்சை கவனித்தனர், சுவாசத்தை நிதானப்படுத்தினர், அதனுடன் இணைந்து தியானம் செய்தனர். அந்த தியானம் அவர்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் நிசப்தத்தை கேட்க வைத்தது. அதுதான் அவர்களுக்கு தெய்வத்தின் குரல். அவர்களின் தியான முறையில் ஆசனம் இல்லை, முறைப்படி கற்றல் இல்லை, அது இயற்கையான ஓட்டம். அவர்களுக்கு தியானம் என்பது தம்மை மறந்த நிலை அல்ல, தம்மை உணரும் நிலை. தம்மை அறிந்தவனே பிரபஞ்சத்தை அறிய முடியும் என அவர்கள் நம்பினர். அந்த அறிதல் வெளியில் அல்ல, உள்ளே இருந்து வந்தது. அவர்கள் உள்ளத்தின் வெளிச்சத்தை கண்டனர். அந்த வெளிச்சம்
அவர்களின் வாழ்வை ஒளிமயமாக்கியது. அவர்கள் வழிபட்ட தெய்வங்கள் சக்தியின் வடிவங்கள் மட்டுமே. மலை தெய்வம், நீர் தெய்வம், காற்று தெய்வம், இவை அனைத்தும் இயற்கையின் சக்திகளை குறிக்கின்றன. அவை வெளி உலகில் அல்ல, அவர்கள் உள்ளத்தில் பிரதிபலித்தன. மலை தெய்வம் உறுதியின் குறியீடு, நீர் தெய்வம் கருணையின் குறியீடு, காற்று தெய்வம் சுதந்திரத்தின் குறியீடு, மண் தெய்வம் நிலைத்தன்மையின் குறியீடு, அக்னி தெய்வம் மாற்றத்தின் குறியீடு. இந்த 5 தெய்வங்களும் ஐம்பூதங்களும் ஒன்றிணைந்து அவர்களின் ஆன்மீகத்தை உருவாக்கின. பண்டைய தமிழர் ஆன்மீகத்தில் இசை முக்கிய பங்கு வகித்தது. இசை ஒரு வழிபாடு. அவர்கள் பாடிய ஒலி பிரபஞ்சத்தின் அதிர்வோடு உண்டானது. அந்த ஒலி தியானத்தை ஆழமாக்கியது. புல்லாங்குழல், முரசு, யாழ் போன்ற இசைக்கருவிகள் தியானத்தின் உச்சநிலையை அடைய பயன்படுத்தப்பட்டன. அந்த ஒலி மனதை அமைதிப்படுத்தி சுவாசத்துடன் இணைத்தது. அதனால் இசை ஒரு ஆன்மீக கருவியாக இருந்தது. அவர்கள் தங்களது உடலை ஒரு கோயிலாக கருதினர். அதனை சுத்தமாக வைத்தல் அவர்களின் ஆன்மீக கடமையாக இருந்தது. அவர்கள் உணவு முறை சுத்தமானது. அவர்கள் உடற்பயிற்சி யோகத்தின் இயல்பான வடிவம். அது தியானத்திற்கு வழி அமைத்தது. அவர்கள் உடலை அடக்கவில்லை, அவர்கள் அதனுடன் இணைந்தனர். ஏனெனில் உடல் பிரபஞ்சத்தின் ஒரு துளி என அவர்கள் நம்பினர். அவர்கள் ஆன்மீக பயணத்தில் மாயை ஒரு சொல் அல்ல, அது ஒரு அனுபவம். மாயை என்பது உண்மையை மறைக்கும் திரை. அதை அகற்ற மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் சுத்தமாக இருக்க மூச்சு சீராக இருக்க வேண்டும். மூச்சு சீராக இருக்க உடல் சமநிலையுடன் இருக்க வேண்டும். அதனால் அவர்கள் உடல், மூச்சு, மனம், ஆன்மா நான்கையும் ஒன்றாக கையாண்டனர். இதுவே அவர்களின் யோகத்தின் மையம். அவர்களின் ஆன்மீக அனுபவம் வெளி அறிவு அல்ல, அது நேரடி உணர்வு. அவர்கள் வெளி ஆசிரியரை தேடவில்லை, அவர்கள் உள்ளத்தின் குருவை தேடினர். அந்த குரு அவர்களின் உள்ளே இருந்தார். அந்த குருவின் குரல் அமைதியில் மட்டுமே கேட்கும். அதற்காக அவர்கள் அமைதியை வளர்த்தனர். அமைதியை உணர்ந்தால் அதில் பிரபஞ்சத்தின் குரல் ஒலிக்கும். அந்த ஒலிதான் ஓம் என பின்னர் அழைக்கப்பட்டது. பண்டைய தமிழ் மரபில் கோயில் என்ற இடம் மனிதனால் உருவாக்கப்படவில்லை, இயற்கையே. கோயில் மரம் ஒரு சன்னதி, மலை ஒரு ஆலயம், நதி ஒரு தேவதையின் உருவம், வானம் ஒரு தெய்வத்தின் சிரிப்பு. இதுதான் அவர்களின் ஆன்மீக கண்ணோட்டம். அவர்கள் இயற்கையை வழிபட்டதால் அவர்கள் இயற்கையோடு இணைந்திருந்தனர். அதனால் அவர்கள் வாழ்வு சமநிலையில் இருந்தது. அவர்கள் அழிவை அஞ்சவில்லை, ஏனெனில் மரணம் அவர்களுக்கு ஒரு மாற்றம் மட்டுமே. ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை, அது வடிவத்தை மட்டும் மாற்றுகிறது என அவர்கள் உணர்ந்தனர். அவர்களின் ஆன்மீகத்தின் மையத்தில் அன்பு இருந்தது. அந்த அன்பு தனிப்பட்டது அல்ல, பிரபஞ்சத்துடன் ஒன்றானது. அவர்கள் எல்லா உயிர்களையும் தமக்குச் சமமாக கண்டனர். பறவை, மரம், மணி எல்லாமே சகோதரர்கள் என எண்ணினர். அந்த உணர்வு அவர்கள் மனதை சுத்தமாக்கியது. அவர்கள் சொன்னார்கள், மற்ற உயிரை புண்படுத்துவது தன்னையே புண்படுத்துவது. அந்த நெறிதான் அஹிம்சை என பிறகு சொல்லப்பட்டது. அவர்கள் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவிலும் தெய்வத்தின் நடனம் காண்தனர். மழை பெய்யும் போது அது நடனம், காற்று அடிக்கும் போது அது நிசப்தத்தின் இசை, மின்னல் அடிக்கும் போது அது சக்தியின் வெளிப்பாடு என அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் அதனை அஞ்சவில்லை, அவர்கள் அதனுடன் ஒன்றானார்கள். அவர்கள் இயற்கையை கட்டுப்படுத்த முயலவில்லை, அவர்கள் அதனோடு சிந்தனையாக ஓடினர். அதனால் அவர்களின் ஆன்மீகம் அமைதி மற்றும் சமநிலையின் வழியில் சென்றது. அவர்கள் கற்பித்தது தியானத்தின் வழி, மூச்சின் வழி, அன்பின் வழி. மூன்றும் ஒன்றாக இருந்தால் மனிதன் தன் உண்மையான நிலையை அடையலாம் என அவர்கள் கூறினர். அந்த நிலை சமாதி அல்ல, அதைவிட ஆழமான ஒற்றுமை. அந்த ஒற்றுமைதான் பரமநிலை என அவர்கள் உணர்ந்தனர். அவர்களின் ஆன்மீகம் மந்திரங்களால் நிரம்பியதல்ல, மோனத்தால் நிரம்பியது. மோனம் அவர்களுக்கு புனிதம், ஏனெனில் அதில் பிரபஞ்சம் பேசுகிறது. அவர்கள் பேசுவதை நிறுத்திக் கேட்பதை ஆரம்பித்தார்கள். அவர்கள் கேட்டது காற்றின் ஒலி, நீரின் ஓசை, மரத்தின் சலசலப்பு, இதயத்தின் துடிப்பு. அந்த ஒலிகளில்தான் தெய்வம் ஒலிக்கிறது என அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை கற்பிக்கவில்லை, ஆனால் அதில் வளர வைத்தனர். அவர்கள் சொன்னார்கள், சுத்தம், கருணை, பாசம் ஆகிய மூன்றும் வாழ்க்கையின் 3 கண்கள். இதை திறந்தால் மனிதன் தெய்வம் காண்பான் என அவர்கள் நம்பினர். அவர்கள் வாழ்க்கையை துறவாக அல்ல, ஆன்மீகமாக வாழ்ந்தனர். அவர்கள் வாழ்ந்தது தியானம், அவர்கள் வேலை ஆனது யாகம், அவர்கள் சிந்தனை ஆனது மந்திரம், அவர்கள் மூச்சு ஆனது பரபிரம்மம். இந்த மரபுதான் சித்த மரபிற்கு அடிப்படை. ஆனால் இந்த அடிப்படை இன்றும் மண்ணில் ஒலிக்கிறது. பண்டைய தமிழரின் நெஞ்சில் அது இன்னும் உயிராக உள்ளது. அவர்களின் பாட்டு இன்னும் காற்றில் ஒலிக்கிறது. அவர்களின் மூச்சு இன்னும் மழையில் கலந்துள்ளது.
அவர்களின் ஒளி இன்னும் நம் இதயத்தில் துளிர்க்கிறது. அந்த பண்டைய தமிழ் ஆன்மீக மரபுகளில் மிக ஆழமான பகுதி பிராணம் மற்றும் சக்தி பற்றியது. அவர்கள் பிராணத்தை வெறும் மூச்சு எனக் காணவில்லை, அது உயிரின் முதன்மை சக்தி எனக் கண்டனர். அது தாயாகிய மண்ணில் பாயும் நீர் போல் மனித உடலில் ஓடுகிறது. அதில் தடை ஏற்பட்டால் நோய்கள் தோன்றும், அதில் ஒழுக்கம் ஏற்பட்டால் அறிவு ஒளிரும் என அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் அந்த பிராண ஓட்டத்தை சமநிலைப்படுத்தும் வழிகளை இயற்கையாகவே கண்டுபிடித்தனர். அவர்கள் அமர்ந்தபடி மூச்சை கவனித்தனர். உள்மூச்சு பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை உறிஞ்சுவது, வெளிமூச்சு அதை உலகத்திற்கு பகிர்வது என அவர்கள் உணர்ந்தனர். அதனால் மூச்சு அவர்கள் வாழ்க்கையின் துடிப்பு, அதே சமயம் ஆன்மாவின் பாலம். அவர்கள் பிராண சக்தியே தாயின் கருணை என கூறினர். அந்த கருணைதான் சக்தி. அது ஆணும் பெண்ணும் அற்றது, அது உயிரின் அடிப்படை அலை. அவர்கள் அதனை சக்தி தேவியாக அழைத்தனர். ஆனால் அது வெளி தெய்வம் அல்ல, அது உள்ளத்தில் பாயும் நுண்ணிய அலை. அவர்கள் அதனை காணவில்லை, அவர்கள் உணர்ந்தனர். அந்த சக்தி உடலில் ஒளியாய் பாய்கிறது, அதனை அடக்குவது இல்லை, அதனுடன் ஒன்றாகச் சேர்வதுதான் தியானம் என அவர்கள் கூறினர். அந்த தியானத்தில் மூச்சு நிதானமாய் மாறும், இதயம் மெதுவாக துடிக்கும், மனம் மோனமாய் நிற்கும். அப்போது அந்த சக்தி தலைநரம்புகள் வழியே மேலே ஏறும். அந்த நிலையில்தான் ஆன்மீக விழிப்பு ஏற்படுகிறது. அவர்கள் அதனை அமுத்த கலையாக அழைத்தனர். அந்த கலையில் பிராணம் ஒரு திரவம் போல் உடலில் பாய்கிறது, அது நாக்கின் அடிப்பகுதியில் சுவைக்கப்படுகிறது. அந்த சுவை சாதாரண சுவை அல்ல, அது பரமசாந்தியின் சுவை. அதனை சுவைத்தவர் வெளியுலக ஆசைகளை மறக்கிறார், ஏனெனில் அவர் தன் உள்ளத்தின் இனிமையை அனுபவித்து விட்டார். அந்த அனுபவம் சொல்ல முடியாதது, அதில் சொற்கள் கலைந்து விடுகின்றன. அதனால் அவர்கள் மோனத்தை தெய்வமாக கொண்டனர். பண்டைய தமிழர்கள் அந்த சக்தியை பெண்மையின் வடிவில் வெளிப்படுத்தினர். அவர்கள் சொன்னார்கள், சக்தி இல்லாமல் சிவம் செயல்படாது, அது பிரபஞ்சத்தின் இரட்டை ஆற்றல்கள், ஆண் பெண்வெளி, உள் ஒளி இருள், இவை அனைத்தும் அதே சக்தியின் இரு முகங்கள் என அவர்கள் உணர்ந்தனர். அதனால் அவர்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் தனித்து வணங்கவில்லை, அவர்கள் தெய்வங்களை இணைப்பாக கண்டனர். சிவசக்திமால் லட்சுமி, முருகன், வள்ளி, கணேசன், சித்தி ஆகிய பெயர்கள் அந்த ஒற்றுமையின் வடிவங்கள். அவை பிரித்துக் காட்டும் அடையாளங்கள் அல்ல, ஒன்றிணைக்கும் சின்னங்கள். அந்த பண்டைய மரபில் ஒலி ஒரு சக்தி. அவர்கள் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒலியின் அதிர்வாக கண்டனர். அந்த அதிர்வுகள் உடலின் நரம்புகளில் அதிர்ச்சி ஏற்படுத்தும், மனதில் அமைதி உண்டாக்கும், பிராணத்தில் ஓட்டம் கொடுக்கும் என அவர்கள் உணர்ந்தனர். அதனால் தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மந்திரம், ஒவ்வொரு அசைவும் ஒரு அதிர்வு, ஒவ்வொரு சொல்லும் ஒரு சக்தி. அவர்கள் பேசும்போது தெய்வத்துடன் உரையாடுவது போல இருந்தது. அவர்கள் தங்களது தினசரி வாழ்விலும் ஆன்மீகம் கலந்து இருந்தது. அவர்கள் வேலை ஆனது யாகம், அவர்கள் சாப்பாடு ஆனது பிரசாதம், அவர்கள் தூக்கம் ஆனது தியானம், அவர்கள் விழிப்பு ஆனது சமாதி. அவர்கள் வாழ்ந்தது சக்தியின் ஓட்டத்துடன். அவர்கள் எந்த பொருளுக்கும் அடிமையாக இல்லை. அவர்கள் உணர்ந்தனர் எல்லாம் சக்தியின் வெளிப்பாடு என. அதனால் அவர்களுக்கு வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, துயரம் அனைத்தும் சமநிலை. அவர்களின் சக்தி வழிபாட்டில் மரபு சார்ந்த கடுமை இல்லை, அது உணர்ச்சியின் மோட்டம். அவர்கள் பாடிய பாடல்கள் சக்தி தேவியுடன் நேரடி உரையாடல். அவர்கள் கூறிய கதைகள் ஆன்மாவின் ஆழமாய் திகழ்ந்த உண்மைகள். அவர்கள் சக்தியே வணங்கவில்லை, சக்தியுடன் இணைந்தனர். அதனால் அவர்களின் ஆன்மீகம் உயிராக இருந்தது. அவர்களின் உடல் ஒரு ஆறு போல பாய்ந்தது, அதன் மையத்தில் பிராணம் பாய்ந்தது. அந்த ஓட்டம் ஆழ்ந்த தியானத்தில் மேலே எழும்பும்போது மூளை ஒளியால் நிரம்புகிறது. அந்த ஒளி அறிவின் வடிவம். அது அறிவு என்று சொல்லால் அளவிட முடியாது, அது அனுபவமாகவே தெரியும். அந்த அனுபவம் அமுத்தம். அதனைதான் அமுத்த கலையாக அவர்கள் கூறினர். அதில் உடல் ஒரு கோயில், பிராணம் ஒரு தீபம், ஆன்மா ஒரு தெய்வம். அந்த தெய்வம் அவர்களுக்கு வெளி உலகில் கிடையாது, அது உள்ளத்தின் சாந்தத்தில் வாழ்கிறது. அதை காண்பதற்கு அவர்கள் மனத்தின் அலைகளை அமைதிப்படுத்தினர். அந்த அமைதி நிலை ஆழமான சமநிலை. அந்த நிலை வந்தால் மனிதன் தெய்வம் என அவர்கள் உணர்ந்தனர். அதனால் அவர்கள் சொன்னார்கள், தெய்வம் வெளியில் இல்லை, உள்ளே, அது ஒளி வடிவில் உன்னிலையில் ஒளிர்கிறது. அந்த பிராணசக்தி மற்றும் அமுத்த கலையை அவர்கள் உடல் வழியாக அனுபவித்தார்கள். அவர்கள் எந்த ஒரு தத்துவத்தையும் எழுதவில்லை, ஆனால் அவர்களின் அனுபவம்தான் தத்துவம். அவர்கள் அதை தலைமுறையாக பரப்பினர். தாய் மகளுக்கு கற்றுக் கொடுத்தாள், குரு சீடனுக்கு பரிமாறினார். இப்படி ஆன்மீகம் ஒரு வாழ்வியல் மரபாக பரவியது. அந்த மரபில் முக்கியமானது அனுபவம், கோட்பாடு அல்ல.
அவர்கள் சொன்னார்கள், அனுபவித்தால்தான் அறியலாம், அறிவு சொற்களால் அல்ல உணர்வால் வரும். அந்த உணர்வு மூச்சின் வழியாக வருகிறது. மூச்சு சீராக இருந்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியாக இருந்தால் ஆன்மா ஒளிரும். ஆன்மா ஒளிர்ந்தால் பிரபஞ்சம் தெளிவாக தெரியும் என அவர்கள் கூறினர். அவர்கள் பிரபஞ்சத்தை ஒரு உயிராக கண்டனர். அதன் ஒவ்வொரு அசைவும் நம் உள்ளத்தில் பிரதிபலிக்கிறது என அவர்கள் உணர்ந்தனர். அதனால் அவர்கள் நம்பினார்கள், மனிதன் பிரபஞ்சத்தின் பிரதிபிம்பம் என. அந்த உணர்வு அவர்களை தெய்வமாக்கியது. அவர்கள் தங்களை அடிமையாக காணவில்லை. அவர்கள் தங்களை சக்தியின் வெளிப்பாடாக கண்டனர். அந்த பண்டைய தமிழ் ஆன்மீக மரபின் கலை வடிவங்களிலும் இது பிரதிபலித்தது. நடனம் தியானமாக இருந்தது. நட்டமாடும்போது உடல் பிராணத்தின் ஓட்டத்துடன் ஒருங்காகும். இசை பாடும்போது மனம் சக்தியின் அதிர்வுடன் இணையும். கலை மற்றும் ஆன்மீகம் ஒன்றாயின. அதனால் தமிழ் கலாசாரம் ஆன்மீகத்தின் வடிவம். அவர்களின் வாழ்வில் சமநிலை முக்கியம். அவர்கள் சொன்னார்கள், உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒரே சங்கமம். அது பிரிந்தால் துயரம் ஒன்று, ஆனால் ஒன்றாயிருந்தால் பரமசுகம். அந்த சுகம் சிரிப்பில் தெரியும், அமைதியில் உணரப்படும், அன்பில் விளங்கும். அவர்கள் தங்களது ஆன்மீகம் வெளித்துறவரம் அல்ல, அது உள்ளத்தின் தூய்மை. அவர்கள் சொன்னார்கள், சுத்தம் என்றால் வெளிநீர் அல்ல, அது உள்ளத்தின் நித்திய நம்பிக்கை. மனம் சுத்தமாக இருந்தால் பிரபஞ்சம் சுத்தம் என அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் பாவம் எனும் சொல்லை அறிந்திருக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் தவறு செய்யவில்லை. அவர்கள் தவறினாலும் அதனை கற்றல் எனக் கண்டனர். இந்த பண்டைய மரபுகள் இன்று மறைந்தாலும் அதன் அதிர்வுகள் இன்னும் உயிராக இருக்கிறது. நம் மண்ணில், நம் காற்றில், நம் மூச்சில் அதன் ஒலி ஒலிக்கிறது. நாம் அமைதியாக அமர்ந்து மூச்சைக் கேட்போம் என்றால் அந்த பண்டைய தமிழ் ஆன்மீகத்தின் குரல் இன்னும் நம் உள்ளத்தில் ஒலிக்கும். சரி, இப்போது நாம் பண்டைய தமிழ் ஆன்மீக மரபில் தியானத்தின் நிலைகள் பற்றி ஆழமாக பார்க்கலாம். அவர்கள் தியானம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை என கூறினர். அந்த நிலை ஒரு நாள் தியானம் செய்து அடைய முடியாது. அது வாழ்வியல் ஒழுக்கம், சுத்தம் மற்றும் பிராணத்தின் ஒத்திசைவு மூலம் இயற்கையாக ஏற்படும் ஒன்று. அந்த தியானம் 3 நிலைகளாக விரிகிறது. முதல் நிலை உணர்வின் விழிப்பு, 2ஆம் நிலை உள்ளொளி வெளிப்பாடு, 3ஆம் நிலை பரம ஒற்றுமை. முதல் நிலையான உணர்வின் விழிப்பில் மனிதன் தன் மூச்சை அறிகிறான். இதுவரை அவர் மூச்சை வெறும் இயந்திர ஓட்டம் என நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அவர் அதனை உணர்கிறான். ஒவ்வொரு உள்மூச்சும் உயிரை உள்நோக்கி இழுக்கும், ஒவ்வொரு வெளிமூச்சும் வெளிக்கொடுக்கிறது. அந்த கவனிப்பு வளரும்போது மனம் நிதானமாகிறது. அந்த நிதானம் வந்ததும் உடலின் அதிர்வு சீராகிறது. இதுவே தியானத்தின் தொடக்கம். 2ஆம் நிலை உள்ளொளி வெளிப்பாடு. இந்த நிலையில் மூச்சு சீராக ஓடும்போது உடலின் மைய நரம்புகளில் ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளி வெளியில் காண்பதல்ல, அது உள்ளே உணரப்படுவது. அது நெஞ்சின் ஆழத்தில் ஒரு வெப்ப ஒளி போல தொடங்குகிறது. பின்னர் அது தலை நரம்புகளுக்கு மேலே ஏறுகிறது. அதுவே பிராணத்தின் எழுச்சி. அந்த எழுச்சியில் மனம் அமைதியை அடைகிறது. சிந்தனை மெல்ல குறைகிறது. அப்பொழுது ஒருவன் தன் உடலை மறக்கிறான், ஆனால் அவன் விழிப்புடன் இருக்கிறான். அந்த விழிப்பு சாதாரண விழிப்பு அல்ல, அது ஆழ்ந்த ஞானத்தின் தொடக்கம். அந்த ஒளியே அவர்கள் உள்ளொளி என அழைத்தனர். அந்த ஒளி தெய்வத்தின் ஒளி அல்ல, அது தெய்வமாகவே இருந்தது. 3ஆம் நிலை பரம ஒற்றுமை. இந்த நிலை வந்ததும் மூச்சு தானாக நிற்கும், ஆனால் உடல் உயிருடன் இருக்கும். அந்த நேரத்தில் சிந்தனை இல்லாமல் ஆன்மா முழு பிரபஞ்சத்துடன் ஒன்றாகி விடுகிறது. அந்த அனுபவம் சொல்ல முடியாதது. அதை அவர்கள் சமாதி எனவும் சிலர் மோன ஒற்றுமை எனவும் அழைத்தனர். அந்த நிலையில் காலம், இடம், நம் பெயர் எல்லாம் மறைந்து போகும். நாம் யார் என்ற கேள்வியும் இல்லாமல் ஒளியாக மாறிவிடும். அதுவே ஆன்மாவின் உண்மை இயல்பு. அந்த நிலையை அடைந்தவர்கள் சிரித்தார்கள், ஆனால் அவர்கள் சிரிப்பு மோனத்தின் சிரிப்பு. அவர்கள் பேசவில்லை, ஆனால் அவர்கள் கண்களில் பிரபஞ்சம் ஒளிந்தது. அந்த தியான வழியில் பண்டைய தமிழர்கள் எந்த மதசாஸ்திரத்தையும் பின்பற்றவில்லை. அவர்கள் வழி இயற்கை வழி. அவர்கள் ஆசிரியர் காற்று, அவர்கள் புத்தகம் மழை, அவர்கள் ஆலயம் மலை, அவர்கள் ஆசனம் மண், அவர்கள் தெய்வம் மூச்சு, அவர்கள் பாடல் இதயம், அவர்கள் தியானம் அமைதி. இந்த அமைதியை அடைய அவர்கள் எந்த ஒரு துறவையும் தேடவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதற்குள் தியானம் செய்தனர். வேலை செய்யும் போது மனம் கவனத்தில் இருந்தது. உணவு சாப்பிடும்போது நன்றி உணர்வு இருந்தது. பேசும்போது கருணை இருந்தது. தூங்கும்போது நம்பிக்கை இருந்தது. இதுவே அவர்களின் தியானம். அந்த தியானத்தின் ஆழத்தில் அவர்கள் உணர்ந்தது உடல் மனம் ஆன்மா மூன்றும் பிரிந்ததல்ல, அவை 3 அலைகள், ஒரு கடல். அந்த கடல் அமைதியாகும் போது அலைகள் தானாகவே அந்த கடலில் கலக்கும். அதுவே
ஆன்மாவின் ஒற்றுமை. அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தன் உடலை அறிந்தால் அவன் மனத்தைக் காண்பான், ஒருவன் தன் மனத்தை அறிந்தால் அவன் ஆன்மாவைக் காண்பான், ஒருவன் தன் ஆன்மாவை அறிந்தால் அவன் பிரபஞ்சத்தைக் காண்பான். இந்த மூன்றும் ஒரே நெறி. அவர்களின் தியானத்தில் மூச்சு ஒரு வழி, ஆனால் அது மட்டும் அல்ல. அவர்கள் குரல் ஒலியையும் தியானமாக பயன்படுத்தினர். அவர்கள் பாட்டில் தியானம், அவர்கள் நடனத்தில் தியானம், அவர்கள் அமைதியில் தியானம். அவர்கள் தியானம் என்பது மனதை அடக்குவது அல்ல, அது மனதை முழுமையாக ஒளியில் ஆழ்த்துவது. அது ஒளி வரும் வரை காத்திருப்பது, அது வந்தவுடன் சிந்தனையே விடுவது. அந்த தியானத்தின் பலனாக அவர்கள் உடலிலும் மாற்றம் ஏற்பட்டது. உடல் நலம், மன அமைதி, தெய்வீக உணர்வு ஆகியவை இயற்கையாக வந்தன. அவர்கள் அதனை தெய்வம் அருளியது என கூறவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இதுவே இயற்கையின் சட்டம். நாம் ஒளியோடு இணைந்தால் ஒளி நம்மில் பாயும், நாம் பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவாக இருந்தால் பிரபஞ்சம் நமக்குள் ஓடும் என அவர்கள் உணர்ந்தனர். அந்த தியானத்தின் கலை இன்றும் சில தமிழ் மரபுகளில் உயிராக உள்ளது. பழைய பாடல்களில் தியானத்தின் குறிப்புகள் மறைந்து உள்ளன. சில சங்க இலக்கியங்களில் சுவாசம் பற்றிய குறிப்பு உள்ளது. சில பழைய திருவாசகங்களில் உள்ள ஒலி அதிர்வுகள் தியானத்தின் அலைகள் போல ஒலிக்கின்றன. அதில் ஒவ்வொரு சொல்லும் ஒரு ரகசிய சக்தியே மறைத்துள்ளது. அவர்கள் சொன்னார்கள், தியானம் மனம் நிறுத்துவது அல்ல, மனத்தை ஒளியாக மாற்றுவது. மனம் சிந்தனையின் கருவி, ஆனால் தியானம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நிலை. அந்த நிலையில் மனம் ஒரு தெளிவான கண்ணாடி. அந்த கண்ணாடியில் பிரபஞ்சம் தன்னை பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிப்புதான் ஞானம். பண்டைய தமிழர்கள் தியானத்தின் மூலம் மரணத்தை கடந்து வாழ்ந்தனர். அவர்கள் மரணத்தை அஞ்சவில்லை, ஏனெனில் அவர்கள் அதை விழிப்பு எனக் கண்டனர். உடல் விழுகிறது, ஆனால் ஆன்மா ஒளியுடன் இணைகிறது, அது பிரபஞ்சத்தில் கலக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், ஒளி வந்தது, அதே ஒளிக்கு திரும்பும். அதனால் அவர்கள் மரணத்தை முடிவாக அல்ல, பிறப்பாக கண்டனர். அவர்கள் தியானத்தின் வழி கொண்டு வெளி உலகையும் உள் உலகையும் இணைத்தனர். அவர்கள் தியானத்தில் காண்பது வெளியில் நிஜமாக நடக்கும். அவர்களின் சிந்தனை பிரபஞ்சத்தை தாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என அவர்கள் உணர்ந்தனர். அதனால் அவர்கள் சிந்தனை சுத்தமாக வைத்தனர், ஏனெனில் சிந்தனைதான் சக்தி. அந்த தியானத்தின் உச்சியில் ஒருவர் பிரபஞ்சத்தின் மூச்சுடன் ஒன்றாவார். அந்த மூச்சு இனி தனிப்பட்டது அல்ல, பிரபஞ்சத்தின் ஓட்டம். அந்த நிலையில் உள்ள அமைதிக் கடலின் ஆழம் போல. அதில் எந்த அலைகளும் இல்லை, ஆனால் அதில் உயிரின் அதிர்வு இருக்கிறது. அந்த நிலையை அடைந்தவர்கள் பின்னர் பேசவில்லை, ஏனெனில் அவர்கள் சொற்களை விட உணர்வாயிருந்தனர். அவர்கள் வாழ்ந்தது மோனத்தின் ஆனந்தத்தில், அவர்கள் பார்த்தது ஒளியின் வடிவத்தில், அவர்கள் உணர்ந்தது கருணையின் அலைகளில். அவர்கள் அதனுடன் ஒன்றாயினர். அவர்கள் பிரபஞ்சத்தின் குழந்தைகள், அவர்கள் மண்ணின் ஒளி, அவர்கள் நம் முன்னோர்கள். நாம் பண்டைய தமிழ் ஆன்மீக மரபில் குருவும் சிஷ்யனும் இடையே நடந்த அந்த மோன ஞான பரிமாற்றத்தை பார்க்கலாம். அந்த மரபு புத்தகத்தில் இல்லை, அது மனதில் எழுதப்பட்டது. குருவின் பார்வையில் சிஷ்யன் விழித்தான், குருவின் அமைதியில் சிஷ்யன் ஞானம் பெற்றான். அவர்கள் சொன்னார்கள், உண்மை வார்த்தையால் கூற முடியாது, அது அனுபவத்தால் மட்டும் அறியப்படும். எனவே குருவின் கடமை சிஷ்யனை உள் அனுபவத்திற்கு இட்டுச் செல்வது. அந்த பண்டைய குருக்கள் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்தனர். அவர்கள் பெயர் தெரியாது, அவர்கள் துறவி போல இருந்தனர். ஆனால் அவர்கள் வாழ்ந்தது ஒளியின் வழியில். அவர்கள் குருவாக நடிக்கவில்லை, அவர்கள் தம் வாழ்க்கையால் போதித்தனர். சிஷ்யன் அவர்களை பார்த்து மாறினான். குரு சொன்னான், காண், கேள், உணர், ஆனால் நம்பாதே, அனுபவித்து அறியென்று. அந்த ஞான மரபில் சிஷ்யன் முதலில் மூச்சைக் கற்றான், பிறகு உணர்வை, பிறகு மனத்தின் இயல்பை, கடைசியில் ஆன்மாவின் ஒளியே. அந்த ஒளி சிஷ்யனுக்குள் எழுந்ததும் குரு மோனமானார், ஏனெனில் அவனது கடமை முடிந்தது. அந்த மோனம்தான் உண்மையான போதனை. அந்த குரு மரபு வெளியில் அதிகாரம் தேடவில்லை. அவர்கள் தங்கள் ஆசனத்தை மண்ணில் வைத்தனர், அவர்கள் பந்தை துறந்தனர், அவர்கள் அறிவு பகிர்ந்தது ஒரு புனித கடமை. அந்த அறிவு பரிமாற்றம் குருவாக கற்பிப்பதல்ல, அது ஒரு பிராண ஒத்திசைவு. அது நிகழும்போது குருவின் சுவாசம் சிஷ்யனின் சுவாசத்துடன் ஒன்றாகும். அந்த ஒன்றிணைவுதான் உண்மை கல்வி. அவர்கள் குருவை தெய்வம் எனக் காணவில்லை, அவர்கள் குருவை ஒளி வழி எனக் கண்டனர். குரு சொன்னான், நான் வழி மட்டும், நீ ஒளிதான் என்று. இந்த உணர்வுதான் சுதந்திரத்தின் அடிப்படை. அந்த சுதந்திரம்தான் ஆன்மீகத்தின் உயிர். பண்டைய தமிழர்கள் சொன்னார்கள், உண்மையான சிஷ்யன் குருவை வணங்குவதில்லை, அவனை ஒளியாகக் காண்கிறான். அவனது உள்ளம் குருவின் உள்ளத்துடன் ஒன்றாகிறது, அதுவே சிஷ்யத்துவம். அந்த மரபில் குரு தன் சிஷ்யனை எந்த மதத்திலும் கட்டியணைக்கவில்லை. அவர் சொன்னார், ஒவ்வொருவருக்கும் தன் வழி உண்டு, ஆனால்
அந்த வழி ஒளிக்கே செல்கிறது. அந்த ஒளிதான் எல்லா வழிகளின் முடிவு. எனவே யாரும் வெளி வழியே வாதிடவில்லை. அவர்கள் தங்கள் வழியே மௌனமாக நடந்தனர். ஆனால் அந்த மௌனம் பேசாமே அல்ல, அது ஒளியின் மொழி. அந்த ஆன்மீக கல்வியில் குரு அறிவை கொடுத்தது. ஒரு சின்னமாக அவர் ஒரு மந்திரம் சொல்வார். அது ஒளியல்ல, அது அதிர்வாய். சிஷ்யனின் இதயத்தில் ஒளி விதை விதைப்பது போல அந்த விதை வளர்ந்து மரமாகும். அந்த மரம் ஞானத்தின் மரம். அதில் மலரும் மலர்கள் அனுபவங்கள். அவை வாசனை போல் பரவும். அந்த பண்டைய தமிழர்கள் சொன்னார்கள், ஞானம் வாங்க முடியாது, அதை வாழ வேண்டும். அந்த வாழ்வுதான் தவம். அவர்கள் சொன்னார்கள், தவம் என்றால் உடல் சோர்வாக அல்ல, அது ஒளி சோர்வாக மாறுவது. தவம் உடலை விடுத்து ஒளியுடன் ஒன்றாவது, அதுவே தவம். அந்த தவத்தின் அடிப்படை தியானம், உணர்வு, ஒழுக்கம், கருணை, நம்பிக்கை. அந்த குரு சிஷ்ய மரபு தலைமுறைகளாக பரவியது. ஒரு குரு மௌனமாக போதித்தார். ஒரு சிஷ்யன் அந்த மௌனத்தை உணர்ந்து ஒளியாக மாறினார். அவனும் குருவானான். அந்த மரபு தொடர் ஒளியாக நம் காலத்துக்கும் வந்தது. ஆனால் காலம் செல்லச் செல்ல அது மங்கியது. சிலர் அதனை மதமாக மாற்றினர், சிலர் அதனை கோவிலாக மாற்றினர், சிலர் அதனை சாஸ்திரமாக மாற்றினர். ஆனால் உண்மை அதற்குள் இன்னும் உயிரோடு உள்ளது. அந்த உண்மையை அறிய நாம் புறக்கணிக்கப்பட்ட அந்த மறைமுறை யோக மரபை தேட வேண்டும். அது எங்கோ நம் மண்ணில் இன்னும் இருக்கிறது. நம் மொழியில் அதன் அலை இன்னும் கேட்கிறது. நம் நெஞ்சில் அதன் ஒளி இன்னும் மங்கி இருக்கிறது. நாம் அந்த ஒளியை விழிப்பதுதான் ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். அந்த குரு சிஷ்ய உறவு ஒரு உள் நெருப்பு போன்றது. அது ஒருமுறை எரிந்தால் சிஷ்யனின் உள்ளம் ஒருபோதும் இருளாகாது. அந்த நெருப்பு ஒளியின் வடிவம். அது தன் வழியில் செல்லும். அந்த ஒளிதான் தமிழரின் மரபு. அது ஒருபோதும் அணையாது. அவர்கள் சொன்னார்கள், குரு வெளியில் இல்லை, அவன் உள் ஒளி. நம்முள் பேசும் குரல்தான் உண்மையான குரு. அவன் சொல்வது அமைதியில் நாம் கேட்க வேண்டும். அந்த அமைதியில் நாம் நம் உயிரின் மொழியை கேட்கலாம். அந்த மொழி சொற்களில்லா ஒளியின் ஓசை. அதுதான் உண்மை ஞானம். அந்த மரபு எவ்வளவு பழமை வாய்ந்தது என்றால் அது சித்தர் மரபுக்கு முன்பே இருந்தது. சித்தர்கள் அதில் இருந்து பிறந்தார்கள். அவர்கள் அதனை அறிவியல் போல் வடிவமைத்தனர். ஆனால் அதன் உயிர் அந்த பண்டைய மோன மரபில் இருந்தது. அந்த மரபில் குரு தன் பெயரை விடுத்து ஒளியாக வாழ்ந்தார். அவர் மறைந்த பின்பும் அவரின் பிராண அதிர்வுகள் மலைகளில் ஒலித்தன. அந்த ஒலிகள் சில நேரங்களில் தியானத்தில் கேட்கப்படும் என்று சிலர் சொல்கிறார்கள். அது குருவின் உயிர் இன்னும் அங்கே இருப்பதற்கான அடையாளம். அந்த மரபின் நோக்கம் ஒருவர் தன் உயிரின் மூலத்தை அறிதல், அந்த மூலத்திற்கே திரும்புதல். அந்த திரும்புதல்தான் விடுதலை. அவர்கள் சொன்னார்கள், விடுதலை வெளியில் இல்லை, அது நம் சுவாசத்திற்குள் உள்ளது. அந்த சுவாசத்தை நிதானமாக பார்க்கத் தொடங்கினால் அது தானாக நம்மை ஒளிக்கே அழைக்கும். அந்த குரு மரபு காற்றை போல் பரவியது. ஒரு பெயரில்லா நதி போல அது ஓடிக்கொண்டே இருந்தது. அதன் சத்தம் இன்றும் நம் உள்ளத்தில் ஒலிக்கிறது. அதை நாம் அமைதியில் கேட்க வேண்டும். அந்த அமைதிதான் ஆன்மீகத்தின் கதவு. நாம் பண்டைய தமிழ் தந்திர யோக வழிகளையும் ஒலி அதிர்வு வழி சிகிச்சையையும் ஆழமாக பார்க்கலாம். அந்த வழி இன்று பலருக்கும் மர்மமாக தோன்றுகிறது. ஆனால் அது ஒருநாள் தமிழரின் வாழ்வியல் ஒரு பகுதிதான். அவர்கள் யோகத்தை உடல் வலிமைக்காக மட்டும் செய்யவில்லை. அவர்கள் அதனை உயிரின் ஒளியை எழுப்பும் கருவியாக பயன்படுத்தினர். அந்த வழியில் தந்திரம் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை. அவர்கள் தந்திரம் என்றால் சூழ்ச்சியல்ல, அது உள் சக்தியை இயக்கும் முறை. அந்த முறை இயற்கையின் சட்டங்களுடன் இணைந்தது. அந்த யோக தந்திரம் 3 அடிப்படைகளில் நின்றது: மூச்சு, அதிர்வு மற்றும் ஒலி. அவர்கள் சொன்னார்கள், இந்த 3 ஒன்று சேர்ந்தால் பிராணத்தின் கதவு திறக்கும். அந்த கதவு திறந்தவுடன் உயிர் ஒளி பிரபஞ்சத்தோடு இணையும். அதுதான் யோகத்தின் உச்சநிலை. மூச்சு. அவர்கள் புனித கருவி. மூச்சு நோட்டத்தில் அவர்கள் பிரபஞ்சத்தை உணர்ந்தனர். ஒவ்வொரு உள்மூச்சும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உள்ளே இழுக்கும். ஒவ்வொரு வெளிமூச்சும் அதனை உலகத்திற்கு தரும். அதில் சமநிலை வந்தால் மனம் அமைதியாகும். அந்த அமைதியில் ஒளி தோன்றும். அதிர்வு. அவர்கள் சொன்னார்கள், உடல் வெறும் மாமிசம் அல்ல, அது அதிர்வுகளின் அமைப்பு. ஒவ்வொரு நரம்பும் ஒலி அலைபோல் அதிர்கிறது. அதனை சீராக்கும் போது உடலும் மனமும் ஒலிக்க தயாராகும். அதனால் அவர்கள் யோகத்தை உடல் வலிமைக்காக அல்ல, அதிர்வுகளை சம்படுத்துவதற்காக செய்தனர். ஒவ்வொரு ஆசனமும் ஒரு ஒலிக்கான தயாரிப்பு. ஒலி. அவர்கள் யோகத்தின் மையம். அவர்கள் சொன்னார்கள், ஒலி பிரபஞ்சத்தின் முதல் வெளிப்பாடு. ஓம் என்பது பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு. அந்த ஓம் ஒலி உச்சரிக்கும் போது உடல், மனம், பிராணம் ஒத்திசைவாக மாறுகிறது. அந்த ஒலி நீண்ட நேரம் உச்சரிக்கும் போது
உடலின் அதிர்வு இயற்கையுடன் இணைகிறது. அந்த இணைவுதான் ஆன்மீக சிகிச்சையின் அடிப்படை. அந்த ஒலி வழி சிகிச்சை மிகவும் நுண்ணியது. அவர்கள் ஒவ்வொரு நரம்புக்கும் ஒரு ஒலி ஒத்திசைவு இருக்கிறது என கூறினர். அந்த ஒலி சரியாக பயன்படுத்தினால் உடல் மீண்டும் சமநிலைக்கு வரும். அதனால் அவர்கள் மந்திரம், ஜபம், பாடல், தியானம் எல்லாவற்றிலும் ஒலி முக்கியம். ஒவ்வொரு ஒலியும் ஒரு பிராண அதிர்வை உருவாக்கும். அது உடலின் உள் சக்திகளை தூண்டும். அந்த தந்திர வழிகளில் சிலர் ஒளி மற்றும் ஒலி ஒன்றிணைத்து உள் சக்தியை எழுப்பினர். அந்த சக்தியை அவர்கள் குண்டலினி என்று அழைத்தனர். அது முதுகின் அடிப்பகுதியில் உறங்கி கிடக்கிறது. அதை எழுப்பும் வழி மிகவும் கவனமாக நடந்தது. அவர்கள் இதனை உடல் முயற்சியால் அல்ல, மன நிதானத்தால், தியானத்தால் எழுப்பினர். அந்த சக்தி மேலே ஏறும்போது ஒவ்வொரு நரம்பும் ஒரு ஒளி தாமரையாக மலரும். அவை சக்கரங்கள். அந்த சக்கரங்கள் திறக்கும்போது உடல் நலமும் மனத்தெளிவும் ஆன்மீக அனுபவமும் ஒன்றாக வரும். அந்த வழிகளில் ஒரு தனித்தன்மை உண்டு. அவர்கள் குருவின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே அதனை செய்தனர். ஏனெனில் குண்டலினி எழுச்சி தவறாக நடந்தால் உடல் மனம் சமநிலை இழக்கும். எனவே அவர்கள் ஒளியின் வழியில் குருவை வழிகாட்டியாக வைத்தனர். அந்த குரு தன் சிஷ்யனின் அதிர்வை உணர்ந்து தியானம் வழி சக்தி ஓட்டத்தை சரிசெய்வார். அந்த யோக தந்திர வழியில் தமிழ் மரபு ஒளியின் இணைவை புனிதமாக கண்டது. அவர்கள் கூறினர், ஒளி தெய்வம், ஒளி ஆன்மா இரண்டும் ஒன்றாக இணைந்தால் மனிதன் முழுமை அடையும். அந்த இணைவுதான் ஞானத்தின் நெறி. அதனால் அவர்கள் தங்கள் பாடல்களை மந்திரமாக பயன்படுத்தினர். ஒவ்வொரு சொல் உயிருடன் அதிர்ந்தது. அந்த அதிர்வு நோயை குணப்படுத்தும் சக்தி கொண்டது. அந்த காலத்தில் மருத்துவமும் யோகமும் பிரிந்ததல்ல. ஒரு மருத்துவர் தியானி ஒரே நேரத்தில் இருந்தார். அவர் நோயை சிகிச்சை செய்வதற்கு முன் தன் சுவாசத்தை சமப்படுத்துவார். பின்னர் நோயாளியின் அதிர்வை உணர்வார். அதன் பின் தன் குரலால் ஒலி அதிர்வை வழங்குவார். அதுவே மருந்து. அந்த ஒலி உடலின் ஆற்றலை சமப்படுத்தும். அதனால் நோய் இயற்கையாக குறையும். அந்த மரபில் ஒலியை ஜபமாக பயன்படுத்தினர். ஒவ்வொரு மந்திரமும் ஒரு அதிர்வை எழுப்பும். அது மனத்தை நிதானப்படுத்தும். அது சுவாசத்தின் ஓட்டத்துடன் இணைந்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால் உடல் நலம் வரும். இதுவே அவர்கள் கூறிய ஒலி சிகிச்சையின் அடிப்படை. அந்த ஒலி யோக வழிகளில் மோனமும் ஒரு ஒலி என்று அவர்கள் சொன்னார்கள். ஏனெனில் மோனத்தில் உள்ள நிசப்தம் கூட ஒரு நுண் அதிர்வாக உள்ளது. அந்த நிசப்தம் கேட்கும்போது மனம் ஒளியாக மாறுகிறது. அந்த அனுபவம்தான் சமாதியின் நெருக்கம். அந்த தந்திர வழியில் அவர்கள் ஒலி, சுவாசம், ஒளி மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு தியான நிலை உருவாக்கினர். அந்த நிலையில் உடல் மனம் ஒன்றாக ஒளியாக மாறும். அந்த ஒளி வெளிப்படும்போது பிரபஞ்சம் நம்முள் ஒளிர்கிறது. நம்முடைய உயிரின் எல்லைகள் கரையும். அந்த நிலைதான் பரம அனுபவம். அந்த தந்திர யோக வழிகள் இன்றும் சில மறைமுறை மரபுகளில் உயிரோடு உள்ளன. சில மலையகங்களில், சில மடங்களில் சிலர் இன்னும் அந்த ஒலி வழி தியானத்தை நடத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை பொதுவாக பகிர்வதில்லை. ஏனெனில் அது அனுபவ வழி. அது சொல்ல முடியாதது. அது சுவாசத்தின் ரகசியத்தில் மறைந்திருக்கும் ஒளி. அந்த வழி பண்டைய தமிழ் ஆன்மீகத்தின் மிக ஆழ்ந்த அடுக்கு. அது மனிதனை கடவுளாக மாறச் செய்யும் வழி. அது கற்பனையல்ல, அது உள் அனுபவம். அது பிரபஞ்சத்தின் நெருப்பில் நம்மை கலந்துவிடும் வழி. அந்த வழி மூனத்தின் வழி, ஒளியின் வழி, ஒலியின் வழி. நாம் இதுவரை பயணித்த பண்டைய தமிழ் ஆன்மீக மரபின் பாதையை அமைதியாக பார்க்கலாம். சித்தர்கள் முன்பே இருந்த அந்த ஒளி மரபு மனிதனின் ஆன்மாவை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் மோன வழி. அது யோகத்தின் தந்தே. அது தந்திரத்தின் மூலநிலை. அது ஒளியின் இணைவு. அந்த மரபில் ஞானம் புத்தகத்தில் இல்லை, அது உயிரில் இருந்தது. குருவும் சிஷ்யனும் வார்த்தை இல்லாமல் உணர்வாய் பேசினர். அந்த உணர்வு தலைமுறைகளை தாண்டி இன்றும் நம் நெஞ்சில் ஒளிந்துள்ளது. பண்டைய தமிழர் சொன்னார்கள், மனிதன் தேடும் தெய்வம் வெளியில் இல்லை, அது அவனுடைய மூச்சில் ஒளிந்துள்ளது. அந்த மூச்சு ஒளியுடன் சேரும்போது அவன் தெய்வமாக மாறுகிறான். அந்த உணர்வை அவர்கள் தியானம், தவம், ஒலி மூலமாக வாழ்ந்தனர். அவர்கள் அறிவு கற்பனையல்ல, அது அனுபவம். அவர்கள் ஆன்மா ஒளியாக மாறியது. அவர்கள் உடல் அதிர்வாய் மாறியது. அவர்கள் சொற்கள் மந்திரமாக மாறியது. அவர்கள் மௌனம் பிரபஞ்சத்தின் மொழியாக மாறியது. அந்த மரபின் அழகு அதில் எதுவும் பிரிவு இல்லாதது. உடலும் மனமும் ஆன்மாவும் ஒன்றே என்று அவர்கள் உணர்ந்தனர். பிரபஞ்சமும் மனிதனும் ஒரே நெறியில் ஓடுகின்றன என்ற உண்மையே அவர்கள் தங்கள் வாழ்வால் நிரூபித்தனர். அவர்களின் வாழ்க்கை தியானம், அவர்களின் சுவாசம் யாகம், அவர்களின் பார்வை கருணை, அவர்களின் மௌனம் பிரபஞ்சத்தின் ஓசை. இன்றும் அந்த மரபின் ஒளி மறையவில்லை.
அது நம் நெஞ்சின் ஆழத்தில் சுவாசமாக ஓடுகிறது. நாம் அதை நிதானமாக கேட்டால் அந்த ஒளி நம்மை நினைவூட்டும், நீதானே அந்த ஒளி, நீதானே அந்த மௌனம், நீதானே அந்த பிரபஞ்சம் என்று. அந்த உண்மை விழிப்பதுதான் ஆன்மீகத்தின் முடிவும் தொடக்கமும். அவர்கள் சொன்னார்கள், ஞானம் பெறுவது அல்ல, ஞானம் நினைவூட்டுவது. நாம் எப்போதும் ஒளிதான், அதை மறந்துவிட்டோம். அதை மீண்டும் உணர்வதுதான் ஆன்மீக பயணம். அந்த பயணம் வெளியில் அல்ல, அது உள்ளே. அது நம்முடைய சுவாசத்தில் தொடங்கி பிரபஞ்சத்தில் முடிகிறது. இப்படி பண்டைய தமிழ் ஆன்மீக மரபு சித்தர்களைத் தாண்டி இன்னும் ஆழமான ஒன்றை வெளிப்படுத்துகிறது. அது மனிதனின் உள்வொளி பயணம். அது பிரபஞ்சத்தின் சுவாசம், அது மௌனத்தின் குரல், அது தமிழின் ஆன்மா. அது இன்னும் உயிரோடு நம் மொழியில் துடிக்கிறது, நம் மனதில் ஒளிர்கிறது, நம் இதயத்தில் அதிர்கிறது.